ஒரு மூமின் குத்தி காட்டி பேசுவோனாக இருக்க மாட்டான். குத்தி காட்டி பேசுவது, சில நேரங்களில் நாங்கள் பேசுகின்ற நேரத்தில் ஒருவரை பகைத்துக் கொள்ள முடியாது என்றால் அவருக்கு சாடை மாடையாக சில வார்த்தைகளை கொண்டு நம்முடைய வெறுப்பை நாங்கள் வெளிப்படுத்தி விடுவோம். அதை வெளிப்படுத்தி கூட வெளியிலே வந்து பேசுவோம். நான் சொன்னேன், ஒருத்தருக்கும் வழங்கி இருக்காது, ஆனா சம்பந்தப்பட்ட ஆளுக்கு நல்லாவே வழங்கி இருக்க வேண்டியது ஒரு சாதனையாக வேற பேசுவோம். சகோதரர்கள், நம்ம என்னத்தையோ பெருசா சாதிச்ச மாதிரி நம்முடைய நாவுகள் அப்படியே வல்லமை கொண்டது, அவ்வளவு அழகாக என்னால சமாளிச்சு பேச முடியும் என்பது போன்று நாங்கள் சொல்லிவிடுவோம். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு மூமின் குத்தி காட்டி பேசுவோனாக இருக்க மாட்டான். ஒரு மனிதன் செய்த தவறுகளை குத்தி குத்தி காட்டி பேசக்கூடிய மனிதனாக ஒரு மூமின் இருக்க மாட்டான். அப்படி என்றால் அவன் மூமினே கிடையாது. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், கெட்ட வார்த்தை, அருவருப்பான வார்த்தை, மனிதர்களால் கேட்க முடியாத வார்த்தைகள், இதை பேசக்கூடியவனாக ஒரு மூமின் இருக்க மாட்டான். மூன்றாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், சாபம் விடக்கூடியவனாக ஒரு மூமின் இருக்க மாட்டான். இந்த உலகத்திலே நாங்கள் மூமினாக வாழுகின்றோம் என்று சொல்லி சொன்னால் இந்த அம்சங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது சகோதரர்களே. முதலாவது விடயம், நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில குத்தி காட்டி பேசக்கூடாது. இரண்டாவது அம்சம், நாங்கள் இந்த உலகத்திலே பேசுகின்ற வார்த்தைகள் அழகானதாக இருக்க வேண்டும், அருவருப்பான வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. சில நேரங்களில் நண்பர்களோடு சேர்ந்தால் நண்பர்களோடு இருக்கின்ற நேரத்திலே தானே என்பதற்காக வேண்டி அருவருப்பான சில வார்த்தைகளை பேசுவது, அல்லது நாங்கள் ஏற்கனவே அருவருப்பான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்து திருந்தி மீண்டும் வந்துவிட்டோம், இருந்தாலும் ஒரு காலத்திலே யாரோடு இருந்தோமோ அவர்களோடு நாங்கள் சேர்ந்து உறவாடுகின்ற நேரத்திலே அவர்கள் பேசுவதை நாங்கள் அனுமதித்தவர்களாக உட்கார்ந்து அதே சபையிலே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருப்போம். இல்லை என்று சொல்லி சொன்னால் சில வேளைகளிலே மிக அருவருப்பான சில வார்த்தைகளை நாங்கள் நம்முடைய மனைவியோடு பேசக்கூடியவர்களாகவும் சில நேரத்திலே நாங்கள் இருக்கலாம். மூமினை பொறுத்த மட்டும் அருவருப்பான வார்த்தைகளை பேசக்கூடியவனாக எந்த நேரத்திலும் இருக்க மாட்டான். அடுத்து சாபம் என்று சொல்லக்கூடிய அம்சம் ஒரு மூமின் இடத்திலே இருக்காது சகோதரர்களே. எப்ப பார்த்தாலும் சபிப்பது, எப்ப பார்த்தாலும் சாபம் விட்டுக் கொண்டே இருப்பது, இந்த மாதிரியான நிலைமை ஒரு மூமினிடத்திலே இருக்காது. ஈமான் கொண்டவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னார், இந்த உள்ளத்திலே ஈமான் இருக்கின்றது என்று சொன்னால் சாபம் என்பது இந்த நாவால் வெளிப்படாது என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்த ஒரு நியதி. இந்த நியதியை நாங்கள் புரிந்து கொண்டால் இதை நாங்கள் விட்டு விடுவோம் என்பதற்காக வேண்டி இந்த செய்தியை உங்களிடத்திலே சொல்லுகின்றேன். இன்னொரு இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள் சகோதரர்களே. அதாவது சஹீஹுல் முஸ்லிமிலே 2597வது நபிமொழி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மற்றவரை சாபம் விடுகின்ற மனிதர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் ஒரு காலத்திலும் உண்மையாளர்களாக இருக்க முடியாது. ஒரு உண்மையாளனுக்கு மற்றவர்களை சாபம் விடுவது அழகான ஒரு காரியம் அல்ல. இந்த உலகத்திலே நீங்கள் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் என்றால், நாங்கள் நினைக்கின்றோம் நாங்கள் மூமினாக இருக்க வேண்டும் என்று, மூமினாக மாத்திரமா இருக்க வேண்டும் நினைக்கிறோம். நம்ம எல்லாம் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும், ஷஹீதுகளாக இருக்க வேண்டும், நாங்கள் எல்லாம் போராளிகளாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் நினைக்கின்றோம். உண்மையாகவே நாங்கள் உண்மையாளராக இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே நாங்கள் பொய் பேசாதவர்கள், உண்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், நாணயமான மனிதர்கள் என்று நாங்கள் நம்மை நினைத்துக் கொள்கின்றோம் என்று சொல்லி சொன்னார். நம்மிடத்தில் இருக்கக்கூடாத ஒரு பண்பு சாபம் விடுவது சகோதரர்களே. நம்மிடத்திலே சாபம் விடுவது இருக்கின்றது என்றால் நாங்கள் உண்மையாளர்கள் என்கின்ற அந்த பட்டியலில் நம்ம வேணுமென்னா நம்முடைய பேரை போட்டுக் கொள்ளலாம், அல்லாஹு தஆலா போட மாட்டான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாளர்களுக்கு சாபம் விடுவது அழகு அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை சஹீஹுல் முஸ்லிமிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக